இயேசுவை அறையப்பட்ட அந்த இடத்துல வந்து வலதுபுறம் இடதுபுறமாக 2 கல்லர்களையுமே அறைவாங்க சிலுவையில். அதில் ஒருத்தர் வந்து இயேசுவை பார்த்து லூக்கா 23:39 சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆனால் இன்னொரு சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தன் சொன்னான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அடுத்த நொடி வந்து அவனுடைய இறப்பு தான் அவனுடைய வாழ்க்கையை இருக்க போகுது. ஆனால் அந்த இடத்துல மனம் திரும்பி விட்டு கொடுத்தான். ஆண்டவர் அவனை மன்னிச்சு அவனை பரதேசியில் இருக்கும்படியாக ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வதித்தார். அவரை இகழ்ந்தவனை அவர் வந்து விட்டு விட்டார். அவன் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்திருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே எப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒரு நபராக நம்ம இருந்தாலும், எங்கள் மரண தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி அவனே மரணம் அடைகிறதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பாக மனம் திரும்பினான். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்மளுடைய பாவத்தையுமே நாம் கர்த்தருக்கு முன்பாக விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்போம்னா, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நமக்கான வழியை, அதாவது நம்ம சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்தை நம்ம சுதந்திரிக்கும்படியாக காணும்படியாக நடத்த அதிக வல்லவர். அதாவது நம்ம அந்த 2 கல்லர்களில் எந்த கல்லர்களாக இருக்கிறோம் என்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கல்லை இகழ்ந்தான், ஒரு கல்லை விட்டு கொடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், நித்தியத்தை சுதந்திரித்தான். விட்டு கொடுப்போம், சுதந்திரிப்போம். ஆமென்.